ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் புளி குழம்புங்க. தேங்காய் இல்லாமல் வைக்க போகிறேன். எப்படி பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயம் கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு போட்டுருக்கேன் முழுசாக. வெங்காயம் தக்காளி வணங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் இந்த மாதிரி கொத்து கொத்தாக போட்டுக்கிறேங்க. அப்படியே வணக்கி விட்டுங்க. லைட்டாக ஒரு 5 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே நம்ம வணக்கிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வணங்கினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், மல்லித்தூள் போட்டுக்கோங்க. நமக்கு எவ்வளோ காரமோ அந்தளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக பரட்டி விட்டுட்டுங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு புளி தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம குழம்பு இன்னும் அதிகமாக வேணுன்னா நம்ம காரமும் புளி தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கலாங்க. இப்போ இந்தளவுக்கு ஊற்றிட்டு நம்ம தேவையான வேக வைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. உப்பு போட்டு கொஞ்சம் 10 நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், அப்படியே சூடாக சாதத்தோட குழம்பு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதோட நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயோடு சாப்பிடும்போதுமே இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.